இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே சபையார் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரமும். இந்த சங்கீதத்தின் தலைப்பாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். நம்ம இதை ஒரு கோணத்தில் தியானிக்கலாம். மனித அன்புக்கு எல்லை உண்டு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இந்த சங்கீதத்தை நாம் தியானிக்கலாம். அப்போ கடவுளோட அன்புக்கு எல்லை இல்லையா அப்படின்னு கேட்டால், எல்லையில்லாத அன்பு கடவுளுடைய அன்பு. அதைத்தான் தாவீது ராஜா இங்கே சொல்லுகிறார். மனிதனுடைய எல்லா அன்புக்கும் எல்லை உண்டு, கடவுளுடைய அன்பு எல்லையற்றது. அது ஜீவ நூறூற்றை போன்றது, மலைகளை போன்றது, ஆழமான கடலை போன்றது, வானம் மட்டும் எட்டக்கூடியது அப்படின்னு அவர் வசனங்களில் ஒரு 4 வசனம் கடவுளை பற்றி, அவருடைய கிருபையை பற்றி அவர் பேசுகிறது இந்த சங்கீதத்தில் பார்க்குறோம். எனவே மனித அன்புக்கு எல்லை உண்டு அப்படிங்கிற ஒரு இதில் நம்ம தியானிப்போம். கடவுளுடைய அன்புக்கு வேறு பேர் இருக்குது, அகாப்பே அன்புன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அல்ல குறையாத வந்துட்டுருக்கிற அன்பு. கிரேக்கத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தைக்கு அல்ல குறையாமல் வரக்கூடிய அன்புன்னு பேர். நம்ம திருமணம் செய்தால் 6 மாதத்தில் அன்பு தேஞ்சு போகும். 1 வருஷம் ஆச்சுனாக்கா இன்னும் தேயும், 3 வருஷம் ஆச்சுனாக்கா தேயும், தேஞ்சிட்டே போயிடும். ஆரம்ப நேரத்தில் தான் கல்யாண தம்பதிகள் அந்த அன்பு இருக்கும். எல்லாம் அப்பா மக உறவு அப்படி தான், அன்பு அப்படி தான். நம்ம குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகள் நம்ம மேலே காட்டுற அன்பும் அப்படி தான். எங்கே பணம் இல்லையோ, சொத்து நீ வைக்கலையோ, சேர்த்து வைக்கலையோ, பெற்றோர்களை பிடிக்காது, பிள்ளைகளுக்கு அன்பு இருக்காது. ஆனால் தாவீது ராஜா சொல்கிறாரு, கடவுளுடைய ஏன் மனுஷனோட அன்புக்கு எதிர்பார்க்குற? அதுக்கு ஒரு எல்லை உண்டு. நீ எதனா செஞ்சு வச்சினா தான் அது உன்னை பாராட்டும், நீ எதனா செஞ்சு வைக்கலைன்னா அது உன்னை பாராட்டாது, உன்னை அன்புக்குள்ளார அது திளைக்க செய்யாது. அதனால் எதிர்பார்த்து வர அன்புக்கு நீ ஏன் போய் கஷ்டப்பட்டுருக்கிற? எல்லையில்லாத அன்புக்குள்ளார வாயேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு ஒரு 2 காரியங்களை தாவீது ராஜா இங்கே சொல்கிறத பார்க்குறோம். இந்த சங்கீதத்தோட பின்னணி வேத பண்டிதர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தாவீது எதிர்கொண்ட சோதனைகளின் நடுவில் எழுதப்பட்ட ஒரு சங்கீதமாக இருக்கலாம். அநேக சோதனைகள் அவருக்கு இருந்தது, குடும்பத்தில் சோதனைகள், இதுதான் ரெகுலர் அவருக்கு இருந்தது. ஒரு 4 பிரச்சனை. குடும்பத்தில் சோதனை, தன்னுடைய ராஜா சவுலால், அவரே தான் மாமனார், அவராலேயும் சோதனை, தன்னுடைய மனைவியால் சோதனை, தன்னுடைய நண்பர்களால் சோதனை, அவரை சுற்றி இருந்த ஒரு கூட்டத்தினால அவருக்கு சோதனை. நல்லவர்கள் போல் அவர்கிட்ட நடிச்சுட்டு வெளியில் போய் அவரை சொல்லிக் கொடுக்குற ஆட்கள் நிறையா அவர் கூட, துரோகிகள் அவர் கூட இருந்தாங்க. அதனால் அவருக்கு அரசியலில் சவுல் அப்சலோம் அப்படிங்கிற மாதிரி ஆட்கள் அவருக்கு நண்பர் மனைவி அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும், ஒரு பயங்கரமான ஒரு சோதனை அவருக்கு என்ன அப்படின்னு கேட்டாக்க, கடவுள் என்னை விட்டு தூரம் போயிடுவாரோ, விலகிடுவாரோ, இப்படிப்பட்டவர்கள்லாம் என் கூட, அவருக்கு இருக்கிற பயம், இப்படிப்பட்டவங்களாம் என் கூட இருக்கிறதுனால இவர் என்னை விட்டு தூரம் போயிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயம். அந்த பயத்தில் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறாரு. என் கூட இருக்கிறவங்களாம் இப்படிப்பட்டவன் ஆண்டவர், இப்படிப்பட்டது என்னை விலக்கி உமது கிருபைக்குள்ளார என்னை கொண்டு போய் சேருங்க அப்படிங்கிறது தான் சங்கீதம். இது அவருக்கு எதெல்லாம் பாருங்கள், ஒரு பார்வை நம்ம பார்த்தோன்னா, ஒரு ஆன்மீக பார்வை பார்த்தோம்னா, தீமை செய்பவனின் ஒரு தேவ பயம் இல்லாத இருக்கிறான், கடவுள் மகிமையை அடைய முடியாமல் இருக்கிறான். எனவே விசுவாசிகள் அவருடைய பாதுகாப்புக்குள் வர வேண்டுமானால் நீங்கள் தீமை செய்வதை விட்டு விலக வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் தீமை செய்பவனுக்கு நிறையா காரியங்களை சொல்கிறார். அவனுக்கு என்னெல்லாம் பேர் வைக்கிறாருன்னு பைபிளில் நீங்கள் பாருங்கள். அவன் துன்மார்க்கன், துரோகி, அக்கிரமக்காரன், அருவருப்பு உள்ளவன், இச்சகன், வஞ்சகன், இதெல்லாம் இந்த 3 வருஷத்தில் சொல்லிட்டார் இதெல்லாம். அப்புறம் தெய்வத்துக்கு பயப்படாதவன் 2வது வசனத்தில், கடவுளுக்கு பயப்படாதவன். இப்படி இந்த துன்மார்க்கனுக்கு அவர் நிறைய பேர் வச்சு அவர் சொல்கிறத பார்க்குறோம். இது ஒரு ஞான பாடலாகவும் இருக்கிறது, அதே நேரத்தில் இது ஒரு ஸ்தோத்திர பாடலாகவும் இருக்கிறது, ஒரு விண்ணப்பமாகவும் இருக்கிறது. இந்த சங்கீதம் 1 முதல் 4 வரை ஒரு ஞான பாடல். கடவுளே இப்படிப்பட்ட துன்மார்கள் இருக்கிறாங்க, இவங்ககிட்ட என்னை காப்பாற்றுங்கன்னு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்தோத்திர பாடல், கடவுளுடைய கிருபை
மலையை போன்றது, கடலை போன்றது, வானத்துக்கு எட்டும், இப்படி கடவுளுடைய கிருபை மிக பெரியது அப்படின்னு ஒரு ஸ்தோத்திர பாடல். மூணாவது ஒரு விண்ணப்பம். என்ன விண்ணப்பம்? ஆண்டவரே, விசுவாசிகளை நீங்கள் நீதிமான்களை மாற்றுங்க, உண்மை அறிந்தவர்களை நீங்கள் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இதனுடைய சிறப்பு பார்வை என்ன அப்படின்னாக்க, மனிதன் தீமையான எண்ணங்களை எவ்வளவு ஆழமாக கொண்டிருக்கிறானோ அதைவிட ஆழமானதும் அகலமானதும் நீளமானதும் உயரமானதும் கடவுளுடைய அன்பு. ஒரு எல்லையுள்ள மனிதனின் அன்பை நாடாமல் எல்லையற்ற கடவுளின் அன்பை நாடுங்கள் அப்படிங்கிறது தாவீதுடைய சிறப்பு பார்வை. ஒரு 4 பிரிவுகளாக இந்த சங்கீதத்தை நம்ம பிரித்து பார்த்தோம்னா, முதல் பிரிவு 1-2 வசனங்கள் எப்படி சொல்லுதுன்னா, தீயவனுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னா, தேவ பயம் இல்லாமல் வாழ்கிறான், தேவ பயம் இல்லாமல் இருக்கிறான். எல்லா தீமைக்கும் வேர் அப்படிங்கிறது தேவ பயம் இல்லாத இருக்கிறது. தேவ பயம் அப்படிங்கிறது அப்படின்னா, கடவுள் என்ன சொல்கிறாரோ அந்த கோட்டை விட்டு தாண்டுறது. அந்த கோட்டை தாண்டினா பாவம். இப்படி செய்கிறவன் தீமை செய்கிறவனாக இருப்பான். அந்த கோட்டை தாண்டுறவனே எல்லா தீமைக்கும் காரணமாக வேறாக இருப்பான். அதனால் நம்மளுடைய ஜெபம் ஆண்டவரே, உம்முடைய எல்லையை நான் தாண்டக்கூடாது, உம்முடைய எல்லையில்லா அன்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு இருக்கணும். அடுத்தது 2வது, பாவத்தின் பழக்கம் எப்படிப்பட்டதுன்னு சொல்கிறாரு. 3-4 வசனங்கள். பாவத்தின் பழக்கம் எப்படிப்பட்டது? தீயவரின், அநியாயம் செய்பவரின், அக்கிரமம் செய்பவரின் சிந்தைகள் நம்முடைய பாவத்துக்கு ஆணிவேராக இருக்கிறது. எனவே நம்முடைய எண்ணங்கள் தனி மனித ஒழுக்கத்தை பற்றி இன்றைக்கி பாஸ்டர் சொன்னார். நம்ம தனி மனித எண்ணங்கள் சிறந்ததாக இருக்கணுமா. தனி மனிதனுடைய சிந்தை சிறந்ததாக இருந்தால் தான் நீங்கள் செய்கிற செயல் சரியாக இருக்கும். நீங்கள் வஞ்சகமாக அக்கிரமமாக ஒருத்தனை பற்றி நினச்சிட்டு அவனுக்கு நீங்கள் நல்லது செய்ய போனாலும் உங்கள் கை தான் வரும், கொடுக்க வராது. உங்கள் கையில் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கொடுப்பேன்னு தான் சொல்லுவீங்க, ஆனால் கொடுக்க மாட்டீங்க. அப்படி இல்லைன்னா 4 பேர்த்துக்கு தெரிகிற மாதிரி செய்வீங்க. நீங்கள் 4 பேர்த்துக்கு தெரியணும்னு யாருக்காவது எதுனா செஞ்சிங்கன்னா உங்களுடைய எண்ணம் வஞ்சனை உள்ள எண்ணம், உங்களுடைய தனி மனித ஒரு ஒழுக்கம் அதில் இல்லாமல் செய்கிறீர்கள். உங்களுக்கும் கடவுளுக்கும் தெரிஞ்சால் போதும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அடுத்தவங்களுக்குன்றது உங்களுக்கும் கடவுளுக்கும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு நீங்கள் தாவீது ராஜா சொல்கிறார். எனவே தீயவனுடைய நிலை பெருகும். இப்படி இருந்துச்சுன்னா, நல்ல எண்ணங்கள் இல்லை அப்படின்னாக்க பெருகும். எனவே விசுவாசிகள் நியாயத்தையும் அதற்கு வர நன்மையும் நம்ம செய்து பழக வேண்டும். எப்பவும் நியாயமான எண்ணங்களே நமக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். 3வது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கடவுளின் கிருபை எப்படிப்பட்டது அப்படின்னு 5-6 வசனங்கள் சொல்கிறார். இதை தான் நம்ம தலைப்பாக வச்சுருக்கிறோம். கடவுளுடைய கிருபை, மனித அன்புக்கு ஒரு எல்லை உண்டு, ஆனால் கடவுளின் கிருபைக்கோ எந்த எல்லையும் கிடையாது. அது கடலை போல ஆழமானது, மலையை போல உயர்ந்தது, வானம் மட்டும் எட்டக்கூடியது, நீளமானது. அதற்கு எந்த விதமான ஒரு அடைப்பும் கிடையாது, எந்த விதமான தாழ்பாலும் கிடையாது. உலகத்தில் இருக்கிற கவிஞர் எழுதியிருக்கிறார் ஒருத்தர், திருவள்ளுவர் என்ன எழுதியிருக்கிறாரு? அன்புக்கும் அடைக்கும் தாள் உண்டோ, ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் அப்படின்னு. 2 பேர் காதல் வயப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த பூட்டும் போட முடியாது அப்படின்னு சொல்லி அது கொஞ்ச நாளில் என்ன போயிடும், கரைஞ்சு போயிடும். ஆனால் ஆண்டவருக்கு இருக்கிற அன்பு அளவில்லாத அன்பு, எல்லையற்ற அன்பு. நீ எப்போ வேணும்னாலும் அந்த அன்புக்குள்ளார நுழைந்து விடலாம். அது ஒரு நாளும் குறைந்து போகாது, அல்ல வந்துக்கிட்டே இருக்கணும். தான் ஜீவ ஊற்றுன்னு சொல்கிறார். ஒளியின் ஒளி, அது ஜீவனின் ஊற்று அப்படின்னு தாவீது ராஜா இங்கே அவர் சொல்கிறத பார்க்குறோம். கடைசியாக ஒரு காரியம் அவர் சொல்கிறாரு. 7வது வசனம், கடவுளின் பாதுகாப்பு எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு. அது ஒரு கோழி தன் குஞ்சுகளை செட்டையின் கீழே மறைக்கிறத போல, அது இயற்கை சீற்றங்களின் மத்தியிலும், மனித வஞ்சனைகளின் மத்தியிலும், தேவ சோதனையின் மத்தியிலும் கோழி தன் சிறகு குஞ்சுகளை பாதுகாப்பது போல பாதுகாக்கும். 3 விதமான சோதனைகள் நமக்கு வரும். மனிதனால் வரும் சோதனை, இயற்கையால் வரும் சோதனை, 2வது கடவுளால் வரும் சோதனை. இது எந்த சோதனைன்னு கண்டுபிடிக்க தெரியணும். இது கண்டுபிடிக்க தெரியணும்னா தொடர்ந்து ஆலயத்துக்கு வரணும், தொடர்ந்து பிரசங்கங்கள் கேட்கணும், தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வளர்ந்தாதான் இது கடவுள் கொடுக்குற சோதனையா, இல்லை மனுஷன் கொடுக்குற சோதனையா, இல்லை இது இயற்கையினால் நமக்கு வந்த சோதனையா அப்படிங்கிறது தெரியும். தாவீது ராஜா அந்த 3 சோதனைகளை பற்றி சொல்கிறாரு. இந்த 3 சோதனைகள் மத்தியிலும் நீங்கள் பாதுகாப்பு உங்களுக்கு வேணும்னா 3க்குமே தீர்வு கடவுள் தான். அவர் தான் கோழி.
அவருடைய சிறகு கீழே தான் நம்ம வந்து இருக்கணும், அவருடைய செட்டை கீழே தான் நமக்கு வந்து நிழல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தாவீது ராஜா சொல்கிறாரு. நம்ம அந்த சோதனைகளில் எந்த சோதனை அப்படின்னு நம்ம தெரிஞ்சால் தான் வெற்றி அடைய முடியும். இது வெற்றி அடைகிறதுக்கு நீங்கள் தீர்க்க தரிசனம் எல்லாருமே சொல்லணும்னு கிடையாது, எல்லாருக்குமே குறி சொல்லணுன்ற அவசியம் கிடையாது இல்லையா? அது வேறு மாதிரி போய் நம்மளை நடத்திடும். அதனால் இந்த சோதனை என்ன சோதனை அப்படின்னு ஃபாஸ்டிங் ப்ரேயரில் எனக்கு பெரிய டவுட்டு, சந்தேகம் வந்துச்சு. நான் பாஸ்டர்கிட்ட அதை வந்து தீர்த்துக்கலான்ட்டு வந்து கேட்டேன். இந்த வாரம் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு அவங்க ஒருத்தர் சிஸ்டர் தான் வந்திருந்தாங்க, ஹெலன் சிஸ்டர். தெரியும் இது எதனால் வந்த சோதனைன்னு. ஒரு முறுக்கு சாப்பிட்டுட்டேன் ஒரு திருவிழா அன்னைக்கு, இந்துக்கள் திருவிழா அன்னைக்கு. சாயங்காலம் எனக்கு வந்து சரியான வாமிட்டு, உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. 2 நாளாக உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. இது எதனால் வந்த சோதனை? உடனே நம்ம யார் மேலே பழிய போட்டுருவோம்? கொண்டு போய் சாத்தான் மேலே பழிய போட்டுருவோம். இவன் தான் என்னை வந்து என்னமோ பண்ணி விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல ஒரு அருமையான பாயிண்ட் அந்த நேரத்தில் சொன்னார். ஆசரிப்பு கூடாரத்தை எனக்கு அப்படியே நினச்சி பார்க்க தோணுச்சு. ஆவி ஆத்மா சரீரத்துக்கு அதை ஒப்பிட்டு எனக்கு பார்க்க தோணுச்சு. நமக்குள்ளார ஆசரிப்பு கூடாரம் வந்துருச்சுனாக்க, இந்த பிரகாரம் நடுவில் இருக்கிற ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலம். நீ மகா பரிசுத்த ஸ்தலமே உனக்குள்ளார இருந்துச்சுனாக்க, ஆவி உன்கிட்ட இருந்துச்சுனாக்க, எப்படி சரீரத்தை அந்நிய காரியங்கள் தொடும் அப்படிங்கிற ஒரு ஆழமான சத்தியம் அது. ஆவி ஆத்மா சரீரத்துக்கு ஒரு பெரிய விளக்கத்துக்கு அதை விட வேறு விளக்கம் வந்து கொடுக்க முடியாது. அந்த சத்தியம் உனக்குள்ளார இருந்துச்சுன்னா, அந்த ஆவியில் இருந்துச்சுன்னா, எப்படி உன்னோட முன்னாடி இருக்குது. கோழி ஆடெல்லாம் வெட்டி பலி கொடுக்குற இடம் முன்னாடி இருக்குது, பிரகாரத்தில் இருக்குது. அந்த இடத்துல செய்கிற காரியம் எப்படி உன்னை ஆவியை தொடும், எப்படி உன்னை சரீரத்தை கூட தொட்டு வராதே உள்ளார அப்படிங்கிறது ஒரு ஆழமான சத்தியமாக இருந்துச்சு. நம்ம எதுக்கு எடுத்தாலும் இந்த சோதனைகள் வந்துச்சுன்னா நம்ம முதல் பழி சாத்தான் மேலே போடுவோம். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய உறவினர்கள் மேலே, நண்பர்கள் மேலே, தெரிஞ்சவங்க மேலே, 2வது சர்ச்சு மேலே போட்டுருவோம். நம்மளோட பழி என்ன வந்துச்சுனாலும் என்ன பண்ணிடுவோம்? சர்ச்சு மேலே போட்டுருவோம். என்னத்தை நம்ம போயிட்டு கடவுள் என்ன பண்ணிட்டார், இப்படி எனக்கு சோதனை ஏன் சோதனை வந்துச்சுன்னு ஆராயிறதே கிடையாது. தனி மனித ஆராய்ச்சியே கிடையாது, தனி மனித சோதனையே கிடையாது. போன வாரம் பிரசங்கம் தனி மனித சோதனை, இந்த வாரம் சொன்னார் தனி மனித ஒழுக்கம் சொன்ன. இதெல்லாம் நம்ம வந்து லைன் பண்ணி பார்த்துட்டே வந்தோம்னாக்க நமக்கு வந்து ஒரு தீர்வு சர்ச்சில் தான் கிடைக்குங்க. இதுதான் தாவீது ராஜா சொல்கிறாரு. ஆகாமிய கூடங்களில் அநேக நாள் வசிப்பதை காட்டிலும் ஒரே ஒரு நாள் நம்முடைய ஆலயத்தில் இருக்கிறது எவ்வளவோ சிறப்பு அப்படின்னு தாவீது ராஜா அவர் எவ்வளோ அனுபவப்பட்ட ராஜா இப்படியெல்லாம் சொல்கிறாரு பாருங்க. கடவுள் தரும் திருப்தி எப்படிப்பட்டதுன்னு கடைசியில் அவர் சொல்லி முடிக்கிறத பார்க்குறோம். 8-9 வசனங்களில் உலகத்தில் என்ன கிடைத்தாலும் ஒரு திருப்தி இருக்காது. உலகத்தில் என்ன கிடைச்சாலும் ஒரு திருப்தி இருக்காது. ஒரு கார் வாங்கினாக்க ஐயோ இதுக்கு அடுத்த ரேஞ்சு வாங்கியிருக்கலாமோ. ஒரு வீடு கிடச்சிச்சுனாக்க ஐயோ இதில் வந்து டெரஸ்க்கு மேலே ஒரு சின்ன வீடு இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமோ. ஒன்று கிடச்சிச்சுன்னா அதுக்கு அடுத்ததை சிந்திக்கத்தான் உலகத்தில் தோணும். நமக்கு ஒரு பொருள் நம்ம பண்ணோம்னா வாங்கினோம்னா அதுக்கு அடுத்ததை சிந்திக்கத்தான் தோன்றும் அப்படிங்கிறார். எனவே இந்த உலகத்தில் உங்களுக்கு கிடைக்கிற பொருட்கள் எதுவுமே உங்களுக்கு திருப்தி கொடுக்காது அப்படிங்கிறாரு. அப்போ எது திருப்தி தரும்? கடவுளை அவர் வந்து ஒரு நித்யானந்தன் மற்றும் ஜீவ ஊற்று அப்படிங்கிறார். கடவுள் வந்து நித்யானந்தன் அவர் சொல்கிறதுக்கு காரணம் நித்தியத்துக்கும் ஆனந்தத்துக்குள்ளார நம்மளை நடத்தக்கூடிய ஒரு வல்லமை அவருக்கு தான் இருக்குது. நீங்கள் அந்த நித்யானந்தத்துக்குள்ளார நீங்கள் பிரவேசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஜீவ ஊற்று அப்படின்னு சொல்கிறாரு. அல்ல குறியாதது தான் ஜீவ ஊற்று. அப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையானதை திருப்தி ஆகிற வரைக்கும் நீங்கள் அவர்கிட்ட தான் எடுக்க முடியும். உலகத்தில் நீங்கள் திருப்தியாக எதையுமே எடுத்துக்க முடியாது. சாப்பாட்டை கூட திருப்தியாக நீங்கள் வந்து எடுத்துக்க முடியாது. இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தான் இருக்கும். சாப்பாடு கூட அந்த நேரத்துக்கு பசிக்கு சாப்பிட்ருவோம், ஆனால் நமக்கு ஒரு திருப்தியே ஏற்படாது அப்படின்னு தாவீது ராஜா சொல்கிறத பார்க்குறோம். கடைசியில் 10-12 வசனங்கள் நீதிமானின் முடிவும் துன்மார்க்கனின் முடிவும் எப்படி இருக்கும்னு சொல்கிறாரு. கடவுளை அறிந்தவனுக்கு கிருபை பெருகும், தீயவன் விழுந்தால் எழுந்து நிற்க மாட்டான் அப்படின்னு சொல்லி இந்த சங்கீதத்தை நம்ம முடிக்கிறத பார்க்குறோம். சோதனைக்கும் தீமைக்கும் எதிராக என்னை நிலைநிறுத்தும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணி அவர் முடிக்கிறத பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து இந்த சங்கீதத்தில் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தா,
யோவான் 4:14 சமாரிய ஸ்திரீட்ட அவர் பேசுகிறது தான். எனக்கு தாகம், தண்ணி கொடுன்னு கேட்குறாரு. அந்த ஸ்திரீட்ட தண்ணி, இந்த தண்ணி நல்ல தண்ணியான்னு கேட்குறா. அவர் ஜீவ தண்ணீர் நான் உனக்கு தரேன்னு சொல்கிறார். அவருக்கு புரியல ஜீவ தண்ணீர்னா என்னன்னு, அந்த ஸ்திரீக்கு தெரியல. ஆண்டவர் சொல்கிறார், ஜீவ தண்ணீர் உனக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்கிறார். தாவீது ராஜா இங்கே என்ன சொல்கிறாரு? ஜீவ ஊற்றே கடவுள் தான் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இயேசு சொன்னதுக்கு எல்லாம் நிழலாட்டமாக தாவீது ராஜா சொல்கிறத நம்ம பார்க்கணும். ஜீவ ஊற்றையும் ஜீவ தண்ணீரையும் நீங்கள் கம்பேர் பண்ணி ஒரு ஸ்டடி பண்ணணும், அவ்வளோதான். நம்ம அதை இங்கே இது பண்ணாமல் உங்களுக்கு அந்த வசனத்தை மட்டும் நான் சொல்கிறேன். யோவான் 4:14, சங்கீதம் 39:36 9வது வசனத்தை நீங்கள் ஒரு கூட்டல் குறி போட்டு சம குறி போட்டு 2 வசனத்தையும் தியானிக்கணும். ஜீவ தண்ணீர்னா என்ன, ஜீவ ஊற்றுனா என்ன, ஏன் தாவீது அன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு, ஏன் இயேசு இன்றைக்கி இப்படி சொல்லியிருக்கிறாரு, இப்படிங்கிறத நம்ம இந்த வாரத்தில் தியானமாக எடுக்கணும். பாஸ்டர் சொல்கிற வசனங்கள்லேருந்து அவர் சொல்கிற ஒவ்வொரு பிரசங்கத்திலேருந்து உங்களை தொட்ட பகுதியை, உங்களை எந்த பகுதி தொடுறதோ அந்த பகுதியை நீங்கள் வாரம் ஃபுல்லாக தியானிக்கணும். அதுக்கு பேர் தான் ஆராதனைன்னு பேர். சபையில் என்ன நடக்குதோ அதை நம்ம தியானிக்கணும். எனவே நம்ம தாவீது ராஜா நமக்கு இப்படிலாம் ஒரு எண்ணங்கள் வரணும், இப்படிலாம் சிந்தனைகள் வரணும், கடவுளை பற்றி அவருடைய அன்பை பற்றி நம்ம எப்படிலாம் தெரிஞ்சுக்கணும். உலகம் திருப்தி தராது, உலகத்தில் யாரும் நம்மளை திருப்தி அடைகிற மாதிரி அன்பு செய்கிறதுக்கு ஒருவரும் கிடையாது அப்படின்னு இந்த சங்கீதம் நமக்கு விளக்குகிறது. எனவே நாம் ஜீவ ஊற்றாக இருக்கிற பெருகின அன்பை நோக்கி ஓடுவோம். ஆமேன்.